அரவேணுவிலிருந்து அப்படியே கேத்ரின் அருவிக்கு போயிட்டுருக்கேன். இது உதகையில ரொம்ப உயரமான ஒரு அருவி. மேலே எல்லாம் நல்ல மழை கோத்தகிரிலலாம். இங்கேயும் மழை வந்து இப்போ தான் விட்டுருக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்ல. ஆனா பாருங்க பூரா தண்ணி போயிட்டுருக்கு. நல்ல சேராவும் இருக்கு. இங்கெல்லாம் பரவாயில்ல ஓரளவுக்கு சாலை நல்லா இருக்கு. இனி உள்ளே போக போக எப்படி இருக்குன்னு தெரியல. இதுக்கு முன்னாடியே ஒரு 2 தடவை வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸோட. ஆனா இப்போ வழக்கம் போல் நம்ம தனியாக தான் வந்திருக்கோம். நல்ல குளிர். இப்போ தான் மழை வந்திருக்கு. நல்ல ரம்மியமான காட்சிகள் பச்சை பசேல்னு. ஆனால் இந்த மாதிரி இடத்துல தான் கொஞ்சம் பார்த்து வரோம். அந்த பேவர் பிளாக் போட்டிருக்காங்களா, பிரேக் பிடிச்சா அப்படியே நின்றும் வண்டி. அதான் நிற்காது, வலிக்கு இழுத்து விட்டுரும். இந்த பக்கம் தேயிலை தோட்டங்கள்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. வீடு காடு அந்த மாதிரி தான் இருக்குது. நாங்கள் சாலை ரொம்ப குறுகலாக தான் இருக்குது. மேலே இருக்கிற மாதிரி அரவேணு கோத்தகிரிலலாம் இருக்கிற மாதிரி ரொம்ப அகலமாலாம் இல்லை, ரொம்ப குறுகலாக தான் இருக்குது. ஏதாவது ஒரு பெரிய வண்டி வந்துச்சுன்னா ரோடு அப்படியே அடைச்சிக்கும். வழியில் நடுவில் ரோடு இந்த மாதிரி தான் ரொம்ப கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் மெதுவாக போவோம். மழை ஈரம் வேறு. வழக்கமாகவே நம்ம வேகமாகலாம் போக மாட்டோம். ஓரளவுக்கு மிதமான வேகத்தில் தான் போவோம். இன்றைக்கி இருந்தாலுமே இன்னும் கொஞ்சம் மழை வர்றங்காட்டி கொஞ்சம் நல்லா பச்சை பசேல்னு. அதனால் வண்டி வேகமாக ஓட்ட முடியல, நல்லா குளிர் காற்று. காட்சிகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஏதோ ஊருக்குள்ளே போய் போகுதாட்டிருக்கு. ஆனால் இந்த தேயிலை தோட்டங்களும் காப்பி தோட்டங்களும் யூக்கலிப்டஸும் இல்லைன்னா இந்த உதகமண்டலமே இல்லை. எந்த தொழிலுமே இருக்காது. வெறும் சுற்றுலாத்துறையை நம்பி மட்டுமே தான் இருக்கும். இப்போ ஏதோ தேயிலை தோட்டங்கள் காப்பி தோட்டங்கள்லாம் இருக்கிறங்காட்டிக்கு அவங்களுக்கு ஒரு தொழிலாக இருக்குது இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம். எங்கெங்கெல்லாம் இந்த தேயிலை தொழிற்சாலை இருக்கோ அதை இல்லை தேயிலை தோட்டங்கள் இருக்கோ அதை சுற்றி ஒரு சின்ன ஊர், வீடு, குடித்தனம் அந்த மாதிரிலாம் இருக்குது. வழியில் இந்த மாதிரி சின்ன சின்ன கோயில்கள் ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் வண்டி நிறுத்திட்டு இறங்கி போக முடியாது. இறங்கி போக முடியாதுன்னா திரும்ப பூட்டெல்லாம் கழட்டிட்டு திரும்ப வந்து பூட்டெல்லாம் மாட்டிட்டு கால் நனைஞ்சி ஈரமாச்சுன்னா நல்லா குளிர் ஏறும். இன்னும் போக போக கொண்டை ஊசி விளைவுகள்லாம் வரும். அது கொஞ்சம் நல்லா சறுக்கலாக தான் இறங்கும். அகலமும் கம்மியாக தான் இருக்கும். இந்த சாலை ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால் பார்த்து ஓட்டணும். அதை பார்த்து ஓட்டணுன்றத விட வழியில் இருக்கிற இயற்கை காட்சிகள்லாம் அப்படியே ரசிச்சுட்டு போகிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல காடு பச்சை பசேல்னு. இதே மழை இல்லாமல் பனிக்காலத்தில் வந்தால் இன்னும் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஆனால் பனிக்காலத்தில் வந்தால் எதிர் திசையில் என்ன இருக்குன்னே தெரியாது. ஏன்னா இங்கெல்லாம் வீடும் இல்லை, வாகன நெரிசலும் இல்லைங்கிறங்காட்டிக்கு பனியோட அடர்த்தி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் இங்கே இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையும் பார்க்குறக்கு நமக்கு வெளியிலேருந்து வந்து திடீர்னு ஒரு நாள் பார்க்குறக்கு ரொம்ப அழகாகவும் ரம்மியமாகவும் இருக்குது. ஆனால் இங்கேயே வாழ்கிறவங்களுக்கு தான் அதனுடைய கஷ்டம் என்னென்னு தெரியும். பக்கத்தில் ஒரு மளிகை கடையோ இல்லை மருந்து கடையோ எதுவுமே கிடையாது. ஏதாவது ஒரு வண்டி பஞ்சர் ஆச்சுன்னா கூட இங்கெல்லாம் நமக்கு உதவி பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. நம்ம அடிபட்டாலுமே திரும்ப இந்த சூனாப்பனாவை தூக்கிட்டு போகிற மாதிரி முன்னாடி அரவேணுவுக்கோ இல்லை இந்த பக்கம் குன்னூருக்கோ தான் போகணும். வேறு வழி இல்லை. வர்ற வழியில் எங்கேயும் ஒரு மருத்துவமனையோ மருந்து கடையோ எங்கேயுமே நான் பார்க்கல. அதே மாதிரி அங்கே கேத்ரின்லேயும் ஒன்றும் இருக்காது. முதல்லலாம் நாங்கள் நண்பர்களோடு வரும்போது அரவேணுவிலேருந்து இல்லை கோத்தகிரியிலேருந்தே சாப்பிட்றதுக்கு எதாவது வாங்கிட்டு வந்துடுவோம். கோயம்புத்தூர்லேருந்து வரும்போது ஏதாச்சும் கொண்டு வந்துடுவோம். ஏன்னா இங்கெல்லாம் ஒன்றும் கிடைக்காது. இது அங்கே நல்ல ஆழமான டீலா. ஆனால் அந்த பக்கம் நல்ல தேயிலை தோட்டங்கள் தான். அந்த கடைசி வரைக்கும் தேயிலை பறிச்சுட்டே போவாங்க. நடுவில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இந்த பேருந்து நிறுத்தம் மாதிரி ஒரு இது கெட்டி வச்சுருக்காங்க. அது எதுக்குன்னா மழை வரும்போது அந்த தேயிலை தோட்டம் தொழிலாளர்கள்லாம் அதுக்குள்ளே போய் இருக்கிறக்காகவும் அந்த தேயிலை நனையாமல் அதுக்குள்ளே போட்டு வைக்கிறக்காகவும் தான் அதை கெட்டி வச்சுருக்காங்க. பரவாயில்ல, இது ஒரு நல்ல ஏற்பாடு தான். அதே மாதிரி இங்கே இருக்கிற பேருந்து நிறுத்தமெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஊருக்குள்ளே இருக்கிற மாதிரி மேலே மட்டும் கவர் பண்ணியிருக்காது. சுற்றி முன்னாடி மட்டும்தான் திறந்திருக்கும். 3 திசையிலுமே அடைச்சி தான் இருக்கும். ஏன்னா இந்த மழை காலத்தில் குளிர் அதெல்லாம் தாங்கிறதுக்காக தான். நல்ல பெரிய பெரிய தேயிலை தோட்டங்கள், சுற்றி ரம்மியமான காட்சி. நடுவில் இந்த மாதிரி பெரிய பெரிய ஒத்த வீடு இதெல்லாம் பார்க்கும்போது பாலச்சந்தரோட ஜாதி மல்லின்னு ஒரு படம் இருக்குது. முகேஷும் குஷ்பும் நடித்த அந்த படம் தான் ஞாபகத்துக்கு வருது. அதில் அப்படி தான் முகேஷ் யாரோட தொல்லையும் வேண்டான்ட்டு நல்ல ஒரு பெரிய தேயிலை தோட்டத்துக்கு நடுவில் ஒரே ஒரு வீடு கட்டி நிம்மதியாக இருப்பார். அப்புறம் பார்த்தா நம்ம குஷ்பு வந்து சேர்ந்துருவாங்க, காதல் வந்துடும், கல்யாணம் பண்ணிக்குவாங்க. அப்புறம் இங்கேருந்து வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கிறது. இந்த மாதிரி தான்.
பார்த்தீங்களா, அந்த தேயிலை தோட்டம் தாண்டி நான் சொன்ன மாரி ஒரு சின்ன ஊர், 4, 5 வீடுக, அந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்கள். இந்த தேயிலை தோட்டத்தையும், காப்பி தோட்டத்தையும் இங்க நம்பி தான் அந்த ஊரே இருக்கும். ஆனா, இப்ப இங்கேயும் வடநாட்டு வடக்கன்களோட ஆதிக்கம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. வால்பாறை காட்டுக்குள்ள போனாலும் கூட அங்கேயும் 2 வடக்கன் வரான். பரவாயில்ல, இங்க கொஞ்சம் சாலையெல்லாம் அகலப்படுத்தியிருக்காங்க. பழைய சாலைக்கும், இந்த அகலப்படுத்தின சாலைக்கும் கொஞ்சம் 2 அடி அகலப்படுத்தியிருக்காங்க தெரியுதா? அதனால எதிர் திசையில, பின் திசையில பெரிய வாகனங்கள் வந்தா நம்ம வழி விட்டு ஒதுங்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கு. இதுவரைக்கும் இங்க எந்த விலங்கையும், வனவிலங்கையும் பார்க்கல. ஆனா, இங்க நெறைய இந்த யானை வந்த மாரி இங்க எந்த தகவலும் இல்ல. ஆனா, சிறுத்தை, கரடி, காட்டு மாடு இந்த மாரி விலங்குகள்லாம் இங்க நெறைய வந்து குழந்தைகளெல்லாம் தூக்கிட்டு போயிருக்கு. இல்ல ஆடு, மாட தூக்கிட்டு போகும்ன்னு சொல்லி நான் நெறைய படிச்சிருக்கேன். செய்தியிலயும் பார்த்துருக்கேன். அடுத்த மழை பிடிக்கிறக்கு முன்னாடி எப்படியாவது கீழே போயிட்டு அருவியெல்லாம் பார்த்துட்டு கொஞ்ச நேரங்க அதெல்லாம் பார்த்துட்டு திரும்ப மேலே அரவேனுக்கு வந்துடணும். ஏன்னா மழை வந்ததுன்னா இந்த சாலையில் மேலே வரதெல்லாம் கொஞ்சம் சிரமம்தான். சிரமன்றதை விட வந்துடலாம், பிரச்சனையே இல்லை. ஆனால் நல்ல மழை பிடிச்சதுன்னா நம்மளால் சமவெளியிலே ஓட்ட முடியாது. இந்த மலை இடுக்கில் எப்படி ஓட்டிகிட்டு வர முடியும்? இன்னும் கொண்டை ஊசி உலகெல்லாம் பெருசாக தான் வரல. ஆனால் கீழே போக போக கொண்டை ஊசி உலகெல்லாம் நல்லா டேப்பராகவே வரும். இதோ இங்கே என்னென்னா பூரா இந்த சோலைக்காடுகள், இந்த சோலைக்காடுகளெல்லாம் அழித்து தான் இந்த மாதிரி தேயிலை தோட்டங்கள்லாம் போட்டிருக்காங்க. இந்த இடத்துல சமீபத்தில் ஜீவாவோட ஒரு படம் கூட எடுத்தாங்க. அதாவது ஜீவா படத்தோட பேர் ஞாபகம் வர மாட்டேங்குது. இந்த ஜீவா, ஆர்ஜே பாலாஜி, பாபி சிம்மா, கவலை வேண்டாம், அந்த படத்தோட ஒரு சில காட்சிகள் அந்த எல்லாம் இந்த பக்கம் படமாக்கியிருக்காங்க. பெருசாக எந்த வண்டி வாகனமும் இல்லை, நம்ம மட்டும்தான் போயிட்டுருக்கோம். ஏதோ ஒரு 2 வண்டி மேலே போச்சு. பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இடது பக்கம் நல்லா காடு, மலை, வலது பக்கம் இந்த பள்ளத்தாக்கில் வீடுகள்லாம் கொஞ்சம் இருக்குது, வீடு ஊரெல்லாம். அங்கே அந்த ஒரு இப்போ இங்கே உள்ள இந்த ரெசார்ட் மாதிரி கூட ஒரு 2, 3 இருக்குது. அதெல்லாம் பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் இந்த கேத்ரின் அருவி வந்து உதகமண்டலத்தோட உயரமான அருவிகளில் ஒன்று. இதோ கொண்டை ஊசி வளைவாகலாம் ஆரம்பமாயிடுச்சு. கீழே அந்த பள்ளத்தாக்கெல்லாம் நல்லா தெரியுது பாருங்கள். இன்னும் பனிமூட்டம் ஆரம்பிக்கல. தூரத்தில் பனி நகர்றதெல்லாம் நல்லா தெரியுது. இதோ இப்போ தான் ஒரு ஜீப்பு. இந்த வண்டி தான் இந்த ஏரியாக்கெல்லாம் நல்ல சிறந்த வாகனம், ஜீப்பு. இந்த கொண்டை ஊசி வளைவுகள்லாம் கொஞ்சம் நிதானமாக பார்த்து திரும்பணும். அங்கே கொஞ்சம் ஜல்லி பேர்ந்துருக்கு, திடீர்னு இழுத்து விட்டுருச்சுன்னா அப்புறம் கீழே விழுக வேண்டியதுதான். இதோ அந்த இடத்துல ஒரு சின்ன கோயில் மாதிரி தெரியுது, பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குது. திரும்ப வரும்போது அதை பார்ப்போம். இதோ சுற்றியும் தேயிலை தோட்டம், நடுவில் ஒரு கோயில், ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். கேத்ரின் கிட்டத்தட்ட நம்ம அருவிக்கு பக்கத்தில் நெருங்கிட்டோம். இது அந்த வழி திரும்ப வரும்போது கண்டிப்பாக உள்ளே போய் பார்க்கணும். பார்த்துட்டு அதை இன்னொரு காணொலியில் போடுறேன், அதையும் பாருங்கள். இந்த பனிமூட்டம் நல்லா தெரியுது, நல்லா பனி இருக்குன்னு நினைக்கிறேன். மழை வந்திருக்கனால அருவிலையும் நல்ல தண்ணி வரும். நம்ம இப்போ நான் போயிட்டு இப்போ அருவிக்கு மேலே போய் குளிக்கிற இடத்துக்கு போகிறதில்ல. அந்த காட்சி முனைக்கு போய்ட்டு அருவியை மட்டும் பார்த்துட்டு வந்துடலான்ட்டு இருக்கேன். ஏன்னா மழை பிடிக்கிறக்குள்ளே திரும்ப மேலே ஏறிட்டு அடுத்தது நான் கொடநாடு, உயிலெட்டியெல்லாம் போகலான்ட்டு இருக்கேன். எல்லாம் பார்த்துட்டு திரும்ப ராத்திரிக்குள்ளே கோயம்புத்தூரும் திரும்ப போயிடணும். ஆனால் இந்த உதகமண்டலம் இந்த மாதிரி சுற்றுலாத்தலங்கள் அதிகமாக இருக்கிற இடத்துலலாம் இந்த வார விடுமுறை நாட்கள் சனி ஞாயிறில் வந்தால் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே இந்த வார நாட்களில் வந்தால் அவ்வளோவா பெருசாக ஒன்றும் யாரும் இருக்கிறதில்ல. நம்ம மட்டும் தனியான நல்லா சுற்றி பார்த்துட்டு நல்லா ரசிச்சுட்டு நம்ம பொறுமையாக பார்த்துட்டு திரும்ப போயிடலாம். ஆனால் ஒரு 10, 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்தபோது இருந்த உதகை மாதிரியெல்லாம் இப்போ இல்லை. ரொம்ப கமர்ஷியல் ஆகிடுச்சு, வியாபாரமயமாக்கப்பட்டுருச்சு. சோலைக்காடுகள்லாம் அப்போ பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறக்கும் பாதி கிட்டத்தட்ட வெட்டி எல்லாம் வீடாகவும் ரெசார்ட்டு, தங்கும் விடுதி அந்த மாதிரி எல்லாம் கட்டிட்டாங்க. இந்த வழி நிறைய இந்த சிகப்பு இலை இருக்கிற பூக்கள் நிறைய, அந்த செடி அது பூ இல்லை, அந்த இலை தான் சிகப்பு கலராக மாறுது. அது நிறைய இருக்குது, பார்க்குறக்கும் ரொம்ப அழகாக இருக்குது. இது முன்னாடி 2 தடவை வந்தபோது இந்த ரெசார்ட்டை நான் பார்த்துருக்கேன், ரொம்ப அழகாக இருக்குது. ரெசார்ட்டு முன்னாடி ஒரு சின்ன உணவு விடுதி அந்த மாதிரிலாம் இருக்குது.
பார்க்குறக்கே ரொம்ப அருமையாக இருக்குது. ஏதோ பச்சைப்பட்டு போத்தின மாதிரி ஒரு ஜீப்பும் கூட 4 கேர்ள்ஸும் இருந்தால் இந்த சரத்பாபு மாதிரி செந்தாழம் பூவில் வந்தாடம் தென்றல்னு பாடிட்டு அப்படியே ஜாலியாக போகலாம். இருந்தாலும் தனியாக வர்றதும் ரொம்ப ஒரு அருமையான நிகழ்வு தான். இதை நிறுத்திட்டு அந்த பக்கம் போய் பார்த்துட்டு வரலாம். கால் கொஞ்சம் இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்குது. சின்ன ஒரு ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வண்டி எடுக்கலாம். எங்கே போகிறதா இருந்தாலும் என்ன பண்ணுறதாலும் சரியான ஒரு கூட்டு வேணும். இல்லைன்னா நம்ம அதை தனியாகவே பண்ணிடலாம். ஏன்டா அவங்க கூட வந்தோன்ற மாதிரி ஆக்கி விட்ருவாங்க ஒரு சிலர். அந்த மாதிரி சம்பவம்லாம் நிறைய நடந்திருக்கு. அந்த ஒரு என்டையர் ட்ரிப்பே ஸ்பாயில் ஆயிரும். அந்த மாதிரி ஆக்கி விட்ருவாங்க. பூரா தேயிலை தோட்டங்கள் தான். மழை வந்தங்காட்டிக்கு நடுவில் அந்த பாறையெல்லாம் கொஞ்சம் சரிஞ்சிருக்கு. அதெல்லாம் எடுத்து சரி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த இடத்துல சிறுத்தை நடமாட்டம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. 2-3 தடவை நான் செய்திகளையும் பார்த்துருக்கேன், செய்தித்தாளில் படிக்கவும் செஞ்சுருக்கேன். அப்புறம் மேலே போனால் குளிக்கிற இடத்துக்கு போனால் யானைகள்லாம் வரும்னு சொல்லுவாங்க. அது ஒரே ஒரு தடவை மேலே போயிருக்கேன். அப்போ நிறைய பேர் வந்திருந்தோம். ஒரு 10-15 பேர் பக்கம் வந்திருந்தோம். அதனால் எல்லோரும் சேர்ந்து போனோம். இப்போ நம்ம தனியாக போகும்போது அந்த மாதிரி இடத்துக்குலாம் போகிறது கொஞ்சம் ஆபத்தான செயல் தான். ஏன்னா நம்ம ஜஸ்ட் ஒரு டூரிஸ்ட் ட்ராவலர் தான். அட்வென்ச்சருக்காக வரல. அட்வென்ச்சருக்காக வர்றது அது எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வரணும். இவ்வளோ தூரம் இந்த காட்டுக்குள்ளே இந்த மழையிலையும் பனியிலையும் குளிர்லையும் மோசமான சாலையிலையும் வண்டி ஓட்டிகிட்டு வர்றதே ஒரு சின்ன அட்வென்ச்சர் தான். இதோ அங்கே பாருங்கள், அந்த கேத்ரின் அருவி இருக்கிற மலை இங்கேருந்து நல்லா தெரியுது. தெரியறக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த மலை. இன்னும் கொஞ்சம் போனால் அருவியும் தெரியும். நல்ல மலை உச்சியிலேருந்து அந்த அருவி கீழே விழுகும். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. இங்கே பெருசாக யாரும் வரல, கூட்டம்லாம் ஒன்றும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நார்மலாக விடுமுறை நாட்கள்லேயும் இங்கே கூட்டம் கம்மியாக தான் இருக்கும். இன்றைக்கி இட நாள் வேறு, பெருசாக யாரும் இருக்க மாட்டாங்க. இங்கே கடையும் எதுவும் இருக்காது. நான் ஒரு பேக்கெட் பிஸ்கட் வாங்கிட்டு வந்திருக்கேன். இங்கே வச்சு சாப்பிட்டு திரும்ப அரவேணுவில் போய் தான் காலை உணவை முடிக்கணும். ஆனால் எவ்வளோ தூரத்துக்கு தேயிலை காபி தோட்டங்கள் எல்லாம் காடுகளை அழித்து அவங்க உருவாக்கியிருக்காங்க. எவ்வளோ மெனக்கெட்டிருக்காங்க ஆங்கிலேயர்கள். அதுக்கப்புறம் இந்த தேயிலை தோட்டத்தை வாங்கினவங்க, இங்கே இருக்கிற தொழிலாளிகள் எல்லாருமே. இதோ நம்ம வந்துட்டோம். கேத்ரின் இதோ அந்த பலகை தெரியுது பாருங்கள். அந்த வீடுகள்லாம் கண்டிப்பாக பிரிட்டிஷ் காலத்தில் கட்டினதாக தான் இருக்கும். பார்த்தாலே தெரியுது அதனுடைய வயசும் அந்த கம்பீரமும். இதோ கேத்ரின் வாட்டர் ஃபால்ஸ் போர்டு வச்சுருக்காங்க. ஒரு 2-3 வாகனங்கள், இருசக்கர வாகனம் கூட நிற்கிது. 3 வண்டி நிற்கிது. ஏதோ உள்ளூர் ஆட்கள் போலலாம். எல்லாம் TN 43, 42 அந்த மாதிரி தான் இருக்குது. உள்ளூர் வண்டிகள் தான். இதோ அங்கே ஏதோ ஒரு மகிழுந்து கார் வேறு நிற்கிது. போய் பார்க்கலாங்க. பாருங்கள், புதுசாக ஏதோ ஆவின் கடை போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, ஓரளவுக்கு ரெடி ஆகுது, டெவலப் ஆகுது. கொஞ்சம் ஆட்கள்லாம் வந்திருக்காங்க. நம்ம போய் ஒரு எதாவது இருந்துச்சுன்னா தேநீரில் ஒரு பலகாரம், வடை, பஜ்ஜி அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டு உள்ளே போய் அருவியை பார்க்கலாம். கண்டிப்பாக கோத்தகிரி வந்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தான் உள்ளே வந்தீங்கன்னா அதை கண்டிப்பாக பார்த்துட்டு போங்க.